கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா. ஒரு மாப்பிள்ள தேடி இள மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தான் ஆசை இந்த கடையில விளையுதப்பா. இந்த மாம்பழம் கொத்தும் கிளி எங்க தெரியலப்பா, அட பருவத்து பார்டரில் இருக்கா இப்ப ரொம்ப அவசரம்பா. இவ கையில ஜாதகம், இவ கதையில நாயகன், அத அறிஞ்சவ இருந்தா கூறு மனமாக மங்கம்மா. My name is மங்கம்மா. ஒரு மாப்பிள்ள தேடி மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தா ஆசை இந்த கடையில விளையுதப்பா. கேமராமேன் சார் ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். ஆக்ஷன். ஐயோ என் பையனை காணுமே. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லணும். ஐயோ இந்த அம்மாவோட பையன் எங்க போனாலும் தெரியலையே. உண்மையை சொல்றதுக்கு துடியா துடிக்கிறாங்களே. கட் 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 கட். உன்னை யாரோ டயலாக் பேச வந்து? இந்த அம்மா இவ்ளோ துடிக்கிறாங்களே, இது ஜனங்களுக்கு தெரிய வேண்டாமா சார்? அது எங்களுக்கு தெரியும், நீ சும்மா நில்லு. இந்த அம்மா துடிக்கும் போது பேசாம எப்படி சார் நிக்க முடியும்? சும்மா நிக்காத, பக்கத்துல இருக்கவங்க ஐயோ பாவன்ற மாதிரி பேசு. சரி சார். உள்ள வை. கண்ணாடி எடுத்து வச்சுது பாரு. சரி சார். கேமராமேன் சார் ரெடியா? ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். ஆக்ஷன். என் பையன் எங்க? என் பையனை கூப்பிடுங்க. இப்ப நான் ஒரு உண்மையை. ஐயோ பாவம், இந்த அம்மாவோட பையன் எங்க போனானோ தெரியலையே. உண்மையை சொல்லாமலே செத்துருவாங்க போல இருக்கு. கட் கட் கட். நீ ஏமா அவங்கள பார்த்து டயலாக் பேசுற? நீங்க தானே சார் பக்கத்துல பார்த்து ஐயோ பாவம்னு பேச சொன்னீங்க. ஐயோ நான் பேச சொல்லலாமா, ஆக்ஷன் பண்ண சொன்னேன். நீ எதுவும் பேச வேணாம், மேல பார்த்து புலம்புனா போதும். ஓகே சார். ரெடியா கேமராமேன் சார்? போலாமா? ரெடியா? ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். ஆக்ஷன். என் பையனை உடனே பார்க்கணும். ஒரு உண்மையை நான் சொல்லணும். ஐயோ என் பையனை பார்க்கணும். ஐயோ கடவுளே, கம்பெனியோட முதலாளி தான் பாவம். இந்த அம்மா பையனோட அப்பான்னு சொல்லாமே செத்துருவாங்க போல இருக்கே. கட் கட் கட். என்ன சார் டேக் ஓகேவா? டேக் ஓகேவா? சாவச்சு போட்டுருவேன். டயலாக் பேசாதனா டயலாக் பேசுற, மேல பார்த்து பேசுனா மொத்த கதையும் சொல்ற. என்னடா இது? என்னடா இது? யாரா கூட்டு வந்தது? ஓவராட்டி பார்ட்டில கூப்பிடாதீங்க சார். சும்மா இருந்தா 350 ரூபாய், டயலாக் பேசினா 500 ரூபாய். அதனால நம்ம ஓவரா பேசுறாங்க. அம்மா தாயி 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறத எங்க வச்சிருக்க? 500 ரூபாவை ராத்திரி கூட தண்ணி அடிக்கலையே. நீ வச்சிருக்கியா? இதோ இருக்கு. இந்தா என் பேட்டா காசு வச்சுக்கோ. எதுக்கு சார்? இது உன் பேமெண்ட். வா சார். டேச்சி வா. பாரு பாரு பாரு, மசா நடந்து வருது பாரு. வா. எங்க சார்? வெளில வா சார். சொன்னா கேளுங்க சார். எனக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஜூனியர் ஆர்டிஸ்டா? ஐயோ சார், எனக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். நான் நல்லா நடிப்பேன் சார். இப்ப பாருங்களேன், நான் நல்லா நடிச்சு காட்டுறேன். இந்த பார், இந்த ஷூட்டிங்ல என்னோட எந்த ஷூட்டிங்லயுமே என் கண்ணுல படக்கூடாது. பட்ட நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். எதுக்கு சார்? உன்னை கொலை பண்ணிட்டு புடி. உன் பாவம் எனக்கு வேணாம், வச்சுக்கோ. கூப்பிட்டு வரானுங்க பாரு ஆர்டிஸ்ட. போங்கடா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இந்த டைரக்டர் இப்படி கோச்சிட்டு போறாரு. அக்கா என்ன? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? யாருன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் ஷெட்ல வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். சரி. மதர் கேரக்டரா? நோ நோ நோ, நான் மதர் கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன். அதுக்காக உங்களை ஃபாதர் கேரக்டர்ல நடிக்க வைக்க முடியும்?
அதுல தம்பி இந்த யங் ஏஜ்ல அம்மாவா நடிச்சா ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாங்க, பாட்டியா நடிக்க வேண்டியவங்கள அம்மாவா நடிக்க வச்சா யார் ஒத்துப்பாங்க? என்னது? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, ப்ளீஸ் உட்காருங்க உட்காருங்க. ஜி சும்மா இருடா. ரொம்ப வயசானவங்க இல்ல, 28 வயசு பொண்ணுக்கு தான் நீங்க அம்மாவா நடிக்கணும். ஆஹா. ப்ளீஸ். சிம்புவுக்கும் தனுஷுக்கும் தங்கச்சிய நடிக்க பேசிட்டு இருக்காங்க. யார? என்னதான் இப்ப போய் அம்மாவா நடிச்சா அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுமே. டேய் கிருஷ்ணா, ரொம்ப டார்ச்சர் பண்றாடா. பொறுமையா இருடா. இங்க பாருங்கம்மா, நீங்க அம்மாவா நடிக்க போறது வீட்ல தான், பிலிம்ல இல்ல. ஒரு ஃபேமிலியை தவிர மத்த யாருக்கும் தெரியாது. நீங்க கேக்குற பேமெண்ட்டை கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஆனா ரொம்ப வயசானவ மாதிரி தலையில ஒயிட் எல்லாம் போட மாட்டேன். ஐயோ பரவாயில்லைங்க, நீங்க டை அடிச்சிருக்கீங்கன்னு நாங்க சமாளிச்சுக்கிறோம். ராம். ஓகே சைலன்ஸ். ஓகே, நீங்க இவ்ளோ தூரம் ரிக்வெஸ்ட் பண்றதுனால நான் அம்மாவா நடிக்க ஒத்துக்கிறேன். அம்மா நான் சொந்த அம்மா இல்லைங்க, அந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்த்த தாய். வளர்த்த தாயா இருந்தாலும் தாய் தாய் தானேப்பா. பங்களா நாய்ங்கிறதுக்காக அது காலைய ஆட்டும் வாழத்தானே ஆட்டும். அதே மாதிரிதான் வளர்த்த தாயா இருந்தாலும் பாசம் ஒண்ணுதானே. சூப்பர். நாங்க சொல்ற பொண்ணு ஒரு அனாதை ஆசிரமத்துல வளர்ந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சா தாத்தா ரொம்ப வேதனைப்படுவார். அதனால அவளை ஒரு அம்மா தத்தெடுத்து பாசத்தோட வளர்த்தாங்கன்னு போய் சொல்லிட்டோம். புரிஞ்சு போச்சு. நான் உங்க வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட வளர்ப்பு தாயா நடிக்கணும். கரெக்ட். எங்களுக்கு இன்னொரு காரியம் செய்யணும். அந்த பொண்ணுக்கு எங்க வீட்ல இருக்க பிடிக்கல, அதனால ஏதாவது காரணம் தாத்தா கிட்ட சொல்லி அந்த பொண்ணை வீட்ல இருந்து ரிலீஸ் பண்ணோம். சீன் ஓபனிங் நல்லா இருந்துச்சு, ஆனா என்ன புரியவே இல்லையே. அது சிம்பிள்ங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட வளர்ப்பு தாயா இன்ட்ரோடியூஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இவன் நான் வளர்த்த பொண்ணு, இவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அதனால இவளை என் வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லணும். இந்த ஒரு டயலாக் தானா? ஆமா, இந்த ஒரு டைலாக சொல்லி அந்த பொண்ணு அந்த வீட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வாங்க, அது போதும். மத்த விஷயங்களை சொன்னீங்கன்னா. மத்த விஷயம்னா பொண்ணுக்கு அம்மாவா நடிக்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பேமெண்ட் கேப்பீங்க? வழக்கமா சினிமாவுல ஒரு நாளைக்கு 5000 கொடுப்பாங்க. நீங்க ரியல் ஆக்டிங்னு சொல்றீங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 3000 கொடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டுட்டோமோ? அந்த பொண்ணை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துட்டா இன்னும் 2000 சேர்த்து கொடுக்கறோம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா நடிக்கணும், இல்ல எங்க தாத்தா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். கவலையே படாதீங்க, 30 years எக்ஸ்பீரியன்ஸ். தெரியுது. டயலாகே இல்லைனாலும் நானே பேசி நடிப்பேன். ஆக்டிங் ஸ்பாட் வேறையா இருந்தாலும் ரூல்ஸ் ஒண்ணுதான். காலையில டிஃபன் காஃபி, மத்தியானம் லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கணும். சாயந்தரம் 6 மணியை தாண்டிட்டா டபுள் பேட்டா. அப்பப்ப ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கணும். கார்ல பிக்கப் டிராப்பிங் நீங்க தான் பண்ணணும். அப்புறம் மேக்கப் நானே போட்டுக்கிறதுனால டச் அப் பேட்டாவையும் என்கிட்டே கொடுத்துடணும். சரிம்மா, எல்லாத்தையும் கொடுத்துறோம். நீங்க வந்து கரெக்டா நடிச்சு கொடுக்கணும். நீங்க கவலையே படாதீங்க, என் பர்ஃபார்மன்ஸ பார்த்து அசந்து போயிடுவீங்க. சரி, எப்ப வரணும்? இப்பவே வரணும். இப்பவே வா. எஸ். ஹலோ. என்ன மங்கம்மா, என்ன பண்ற? ஒரு லூசு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன். என்னது லூசா? யாருது? நீதான். ஏய், என்ன நக்கலா? பின்ன எதுக்கு போன் பண்ணனு அத சொல்லாம என்ன பண்ற ஏது பண்றன்னு விசாரிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் போன் பண்ணேன். என்ன? உங்க அம்மாவை கூட்டிட்டு வர போறோம். எங்க அம்மாவையா? உங்க அம்மாவை தான். எதுக்கு? தாத்தா பார்க்கணும்னு சொன்னார்ல. ஐயோ, அம்மா வர ஒத்துக்கிட்டாங்களா? நானும் ராமும் கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சோம். அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோம். வேணாம், எங்க அம்மா என்ன இங்க பார்த்தாங்கன்னா கொன்னுடுவாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு எங்க அம்மா இங்க கூட்டிட்டு வர? ஏய், அம்மானா ஒரிஜினல் அம்மா இல்ல, பின்ன ஆக்டிங் மதர்.
கிராண்ட் மதரா? ஆமா, உங்க அம்மாவா எங்க தாத்தா கிட்ட நடிக்கிறதுக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வர போறோம். இன்னும் எத்தனை போய் தான் சொல்ல போறீங்க? இது மாதிரி போய் சொல்லி நடிக்க வச்சு உங்க தாத்தாவை ஏன் ஏமாத்துறீங்க? தப்பு இல்லையா? ஹலோ, நீ என்னமோ ஒரிஜினல் பேத்தி மாதிரி ஃபீல் பண்ற? நீயே ஆக்டிங் பேத்தி தான், மறந்துட்டியா? நான் ஒண்ணும் அது மாதிரி இல்ல. பார்த்தா அப்படித்தானே தெரியுது. மகாராணி மாதிரி எங்க வீட்டுல செட்டில் ஆயிடலாம் நினைக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நீ வெளியே போய் தான் ஆகணும். ஹலோ, இந்த ஏசி ரூமுக்கும் ஓசி சோருக்கும் ஆசைப்படுறவன் நான் இல்ல. எங்க தாத்தா உயிரை காப்பாத்தணும்னு நீயும் ராமும் என் கால விழாத குறையா கெஞ்சினீங்க. ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நல்ல எண்ணத்துலதான் நான் இங்க வந்தேன். உன் பங்களாக்காகவும் டப்பா காருக்காகவும் இல்ல. சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா சில பொய்களை சொல்லிருக்கேன். வளர்ந்த அப்புறம் பொய்ய சொல்லாத என்ன நீதான் பொய்ய சொல்ல வச்ச. 5 லட்சத்தை கொடுத்து கோடி ரூபாய்க்கு பொய் சொல்ல வச்சிருக்க. இனிமே என்னால பொய் சொல்ல முடியாது, நடிக்க முடியாது. நான் நடிக்க மாட்டேன். உன்னை நடிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசை எனக்கு இல்ல. அதான் இதுக்கெல்லாம் புல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக தான் அம்மான்னு ஒரு கேரக்டரை கூட்டிட்டு வரோம். அவங்க வந்து மங்கம்மான ஆசையை வளர்த்த பொண்ணு, அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு தாத்தா கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. எங்க கூட்டிட்டு போவாங்க? ஜெயிலுக்கு. கேன மாதிரி கேக்குற? அந்த வீட்ல இருந்து வெளியே வர வரைக்கும் தான் நீங்க அம்மா பொண்ணு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நீ உங்க வீட்டுக்கு போயிடு. அப்ப நம்ம தாத்தா? அவரு எங்க தாத்தா. அவரு எங்க கூட தான் இருப்பாரு. நீ ஓவரா ஆக்டிங் பண்ணாத. என்னைக்காவது உன் மூஞ்சிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டா வந்து உன் மூஞ்சிய காட்டிட்டு போ, அது போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு அம்மாவை நடிக்க வர கேரக்டருக்கு நீ பேத்திய நடிக்கிற விஷயம் தெரியாது. அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க, ஓகேவா? டேய் ஐயா, வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டல? 2 தடவை சுத்தம் பண்ணிட்டேயா? இன்னொரு தடவை அந்த சோஃபா எல்லாம் தொடச்சிரு. அந்த அம்மா வராங்கடா. என்னம்மா வராங்க ஐயா? டேய், என் பேத்திய வளர்த்த அம்மா வராங்கடா. போடா. சரிங்க. அம்மா, சமையல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. வெரி குட். சுபத்ரா, என் பேத்தி ரெடியா இருக்காளா? ரெடி ஆயிட்டேன் மாமா. இப்போ வந்துருவா. இதோ வந்துட்டா. ஆமா வாமா. உங்க அம்மா வந்துகிட்டே இருக்காங்களாம். இப்பதான் கிருஷ்ணா போன் பண்ணா. ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். டேய் நரசிம்மா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க வந்துகிட்டு இருக்காங்களாம். இங்கேயே இருங்க எல்லாரும். என்ன? செட் சூப்பரா இருக்கு. இது செட் இல்ல, ரியல் ஹவுஸ். ஓ அப்படியா? ஆமா, வாங்க வாங்க. பேக் பிடிங்க. என்ன இது? சபை வணக்கம். விளங்கிட்டோம், உள்ள வாங்க. அவங்க வந்தது ஸ்ட்ராங்கா ஃபில்டர் காஃபி போட்டு கொடு. என்ன? வாங்க. இன்டீரியர் கூட சூப்பரா இருக்கு. இப்ப வாங்க பூரணி. மங்கம்மாங்க நிக்கிறா, போ. வந்துட்டேம்மா. அம்மா வந்துட்டேன். வந்துட்டேம்மா. உன் அம்மா வந்துட்டேன். 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 உன் அம்மா வந்துட்டேன். என்னம்மா இது இப்படி பெருத்துட்ட? என்ன நீங்க என் நாத்தனார் பார்வதிய உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க? அது இவங்க நான் வளர்த்த மங்கம்மா இல்ல, அது எனக்கு தெரியும். என் அக்கா பொண்ணு இவங்கள மாதிரி தான் இருப்பா. அவளையும் கொஞ்ச நாள் நான் தான் வளர்த்தேன்.
இவங்க அச்சு அசலா அவள மாதிரியே இருக்காங்க. அதனால கொஞ்சம் இமோஷன் ஆயிட்டேன். ஐயோ அம்மா, மங்கம்மா, ஐயோ எப்படி இருக்கம்மா? நேரத்துக்கு சாப்பிடுறதே இல்ல போல இருக்கு. ஏமா இப்படி இளைச்சு போயிட்ட? சரியா சாப்பிடுறதே இல்லையா? ஐயோ என் கண்ணு. ஆமா, நீ சினிமா ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவி மாதிரி இருப்பேன்னு சொன்னாங்க. இப்படி வெள்ளை காக்கா மாதிரி இருக்க. ஐயோ எருமா. என்ன நாங்க எப்படி பாக்குற? உங்க அம்மா நீங்க வந்ததும் மறந்துட்டியா? நிஜமாவா சொல்ற? என்ன மறந்துட்டியா? கொஞ்ச நாள்ல இந்த அம்மாவை மறந்துட்டியா? இல்லம்மா, உங்க பொண்ணு உங்களை மறக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. அப்படியாமா? என்ன பத்தி அடிக்கடி பேசுவியா? எனக்கு தெரியுமா, நீ என்ன மறக்கவே மாட்ட. ஏன்னா நீ என் பொண்ணுமா, பொண்ணுமா, பொண்ணு. அம்மா, உங்க வீட்டுக்காரருங்க? அவர் ஒய்ஃப கூட்டிட்டு மலேசியா போயிருக்காரு. உன் வீட்டுக்காரர் எதுக்குமா வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு மலேசியா போகணும்? நான் எங்க ஹவுஸ் ஓனரை சொன்னேன். ஆ, இல்லம்மா, உங்க கணவரை பத்தி கேட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ராம், இந்த சொதப்புறா தாத்தாவுக்கு டவுட் வந்துட போதுடா. பயப்படாத, அவ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், சீனியர் பாஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட். அழகா பேலன்ஸ் பண்ணுவா பாரு. என்னம்மா இது, இந்த வயசு வரைக்குமா கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? அது என் மங்கம்மாவுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. இன்னும் சொல்ல போனா இவளாலதான் என்ன யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. அன்னைக்கு சாயங்காலம் என்ன பொண்ணு பார்க்க வர்றதா இருந்தாங்க. அதுக்காக நான் காலையிலேயே ஷாப்பிங் போயிட்டேன். அப்ப இவ சின்ன பொண்ணு கடைவீதியில நின்னு அழுதுகிட்டே இருந்தா. நீ யாருமா, உன் அப்பா அம்மா எங்கேன்னு கேட்ட. முழுசா சொல்ல தெரியாம அரகுற தமிழ்ல எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா. நான் பதறி போயிட்டேன். ஷாப்பிங் பண்றதை விட்டுட்டு இவள என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். சாயங்காலம் பொண்ணு பார்க்க வந்தவங்க இந்த குழந்தை யாருதுன்னு கேட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம என் குழந்தைதான்னு சொல்லிட்டேன். வந்தவங்க எல்லாம் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாங்க. அன்னையில இருந்து வந்த வரணுங்கெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் நான் கவலையே படல. இவளுக்கு அம்மாவா இருக்கிற சந்தோஷமே போதும்னு இருந்துட்டேன். தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா இருந்து இவளை வளர்த்த. என் குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இப்பவே இவளை கூட்டிக்கிட்டு நான் ஊருக்கு போயிடுறேன். என் பொண்ண என்கிட்ட கொடுத்துருங்க. எம்மாடி, தாத்தாவை பாத்துட்டு வரேன்னு தானே வந்த. பாத்துட்டல, வாமா போலாம். அம்மா, ஏம்மா ஏன் அவசரப்படுற? இது பாருமா, இப்பதானே நீ வந்த. இவ்வளவு பெரிய வீட்டுல நீ தங்கறதுக்கு இடம் இல்லையா என்ன? நீ எதுக்கு எங்கேயோ போய் தங்கணும்? பேசாம எங்க கூடவே தங்கிடுமா. அதுக்கு இல்லைங்க. இது பாருமா, உன் பொண்ண ரொம்ப பாசமா வளர்த்து இருக்கிற. நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. பேசாம எங்க கூடவே எங்க தங்கிடுமா. அப்போ நீ வளர்த்த பொண்ணு உன் கூடவே இருப்பா. மங்கம்மா, அம்மாவை கூட்டிட்டு ரூமுக்கு போமா. வரமோ, பேக் எடுத்துக்கிட்டு போ. சரிங்க.
நீங்க போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க, சாப்பிடுவோம். சாப்பாடுலாம் ரெடி பண்ணுங்க, போங்க. சரிங்க போங்க, போங்க. போமா, யோசிக்காதீங்க, போமா, போங்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா.